ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம் மத்தியிலே மகிமையாய் இறங்கி இருக்கிறார். எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்ற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தையும் காண செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாம். இந்த 7வது மாதத்திலும் கர்த்தர் நம்மளை உயிரோடு கூட, சுகத்தோடு கூட, பலத்தோடு கூட, ஆரோக்கியத்தோடு கூட வைத்திருக்கிறார் என்று சொல்லி நன்றி செலுத்தி நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் இந்த ஆராதனை வேளையில் இறங்கி வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆராதனையிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, அப்பா தேவனே, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை ஐயா. பிதாவாகிய தேவனே, நீர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினதற்காக நன்றி, கிருபை பாராட்டினதற்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த சுவாசத்திற்காய், ஜீவனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அதிகாலையிலே உம்முடைய திருமுகத்தை தேடி நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, அப்பா தேவனே, உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தகுதிப்படுத்தி கொள்ளவும் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இருதயத்தை திறந்து உமக்கு முன்பாக வாய்க்கிறோம் ஐயா. நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா. இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவியும் செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மாலே எல்லாம் கூடுமை. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை முற்றிலுமாக இந்த வேளையில கர்த்தாவே தகுதிப்படுத்துங்க. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. இயேசையா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த இரத்தத்தை அள்ளி எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்குள்ளாக மேலாகும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மேலும், எங்களுக்கு உண்டானவையில் மேலும், இந்த இடத்திலும் நாங்கள் ஊற்றுகிறோம். கர்த்தாவை, ஆன்லைனிலே பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் ஊற்றுகிறோம். கர்த்தாவை, உம்முடைய ஆளுகையும் உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை, ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட ஆண்டவரே, இந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் ஐயா. பகலிலே ரகசிய வரவு வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த நாளுக்குள்ளாக, மாதத்திற்குள்ளாக அனுப்ப வேண்டும் ஆயிடுச்சு வைக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, ஆண்டவரே, சத்ருவானவன் கர்த்தாவே இன்றைக்கும் இந்த மாதத்திலும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்குள்ளாக மேலாகும் ஆண்டவரே. எங்களுடைய வேலைகள் மேலும், ஊழியங்கள் மேலும், ஒவ்வொரு காரியங்கள் மேலும் வாய்த்திருக்கிற திட்டங்கள், சூழ்ச்சிகள், கண்ணிகள், ஆயுதங்கள் ஆண்டவரே, இதோ கர்த்தா ஒளித்து மறைத்து தந்திரமாக எங்கள் மேல் வாய்த்திருக்கிற காரியங்களை நஸ்ரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முந்திக் கட்டி முறியடித்து சபையாக நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். கர்த்தாவே, ஜெயத்தை நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி. இதில் மகிழ்ந்து களி கூறவும் எங்களை ஆசீர்வாத கருவைக்காக நன்றி. இரத்த கோட்டைகள் மூடி மறைத்ததற்காக நன்றி. அப்பா தேவனே, நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், எங்கள் ஸ்துதிகளிலே சந்தோஷமாய் நீர் அமர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நம் அனைவரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். பரம பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை உருவாக்கின தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. தாயின் கருவிலே எங்களை தேர்ந்தெடுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. மகிமையா எங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீ சமீபமாய் இருக்கும் பொழுதே நாங்கள் உம்மை கூப்பிட்டு கர்த்தாவே எங்கள் காரியத்தை சொல்லி கர்த்தாவே ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. உம்முடைய வலது கரம் எங்களை எப்பொழுதும் தாங்குகிறதற்காக நன்றி. கர்த்தாவே, எங்களை ஆவிக்குரியான கண்கள், ஆவிக்குரியான செவிகளை திறந்து வைக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தாவே ஆண்டவரே பூட்டி இருக்கிற கதவுகளை திறந்து வைக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம்
ஸ்தோத்திரம் ஐயா. நீர் திறந்ததை ஒருத்தரும் அதை பூட்ட முடியாது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே கட்டப்பட்ட காரியங்களை நீர் கட்ட அவிழ்த்ததற்காக ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாதி கர்த்தனே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை எல்லா காரியங்களில் விடுவித்ததற்காக நன்றி ஐயா. விடுதலை நாயகனாக எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில விடுதலை நாயகனாக செயல்பட்டு கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய கர்த்தாவை விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி ஏசப்பா. விடுதலை கொடுக்கிற ரத்தத்திற்காய் நன்றி. பரிந்து பேசும் ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே நீர் கர்த்தாவே எங்களுக்காக கர்த்தாதி கர்த்தனை சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. எங்களுக்குள்ளாக வாசம் செய்ய வரம் பெற்ற பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாள் முழுவதும் கர்த்தாவே எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளாக இருந்து கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் கொடுத்து எங்களை வழி நடத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. நீர் அப்படியாக கர்த்தாவே எங்கள் சுதிகளிலே நீர் சந்தோஷமாய் அமர்ந்ததற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த ஸ்தோத்திர பலிகளை நீர் ஏறெடுத்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் நன்றிகளும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். துவக்க ஜெபத்தை பாஸ்டர் இமானுவேல் செய்வாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உம்மை போல தெய்வன் இல்லை ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த மாதம் நீர் நம்மளை பலப்படுத்தி நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாப்போட வழி நடத்தினீர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளுக்காக இந்த நாளை நீர் காண செய்தீர் ஆண்டவரே. கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த ஆராதனை கருத்தில் ஒப்பு கட்டுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே ஆவியோட உண்மையோடு ஆராதிக்க நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த ஆண்டவரே ஆராதனை கருத்தில் ஒப்பு கட்டுகிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நம் மீட்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை
நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
ஆராதிக்கின்றோம் ஐயா. சொத்தரிக்கின்றோம் அப்பா. நீர் ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி. வந்த ஒருத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக தாவே. பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தி ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கனம் மகிமை ஐந்தோமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கருத்தடி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் உட்காருவோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹalleluya. Nice to see so many of you here this morning. அநேகர் இங்கே இருப்பதை காண்பதில் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது. What a great blessing it is to come in His presence. அவருடைய சந்நிதியிலே வந்து அமர்வது எவ்வளவு ஒரு சந்தோஷகரமான காரியமாய் இருக்கிறது. 6 months have gone by. 6 மாதங்கள் கடந்து போனது. Many of the promises of God have come to pass in our lives. அநேக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது. Some more promises are yet to be fulfilled. இன்னும் அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேற இருக்கிறது. We are all going to move to a different spiritual level in our lives in the coming months. வருகிற மாதங்களிலே ஆவிக்குரியான ஜீவிதத்திலே நாங்கள் இதோ மேலும் மேலும் படிப்படியாக உயரப் போகிறோம். This is the 7th month. இது 7வது மாதமாய் இருக்கிறது. It's a month of completion. இது மாதத்தின் நிறைவான ஒரு மாதமாய் இருக்க போகிறது. Number 7 is a number which is in the Bible a unique number. 7 என்பது அந்த நம்பர் வந்துட்டு பைபிளிலே ஒரு முக்கியமான ஒரு முழுமையான ஒரு நம்பராக In இருக்கிறது. this 7th month, இந்த 7வது மாதம் that which is incomplete will be completed in our lives. என்னென்ன எல்லாம் முடியாமல் இருக்கிறதோ நிறைவேறாமல் இருக்கிறதோ எல்லாம் நிறைவேற போகிறது. Be it in your family, உங்களுடைய குடும்பத்திலாக இருக்கட்டும், be it in your workplace, உங்களுடைய வேலையிடத்திலாவது இருக்கட்டும், be it in your ministry, உங்களுடைய ஊழியத்திலாவது இருக்கட்டும், that which is incomplete எதெல்லாம் நிறைவேறி முடியவில்லையோ will be completed from this day onwards. இன்றிலிருந்து அது நிறைவேறி முடியும். Let's get into the promise of God. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். Proverbs நீதிமொழிகள் chapter 23, 23வது அதிகாரம் 18th verse. 18வது வசனம். நீதிமொழிகள் 23 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Amen. Hallelujah. We'll read that again. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. For surely there is an end, and thine expectation shall not be cut off. ஆமென். Hallelujah. Hallelujah. This has been in my heart for some time, even as I was praying. நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை என் இருதயத்திலே கொடுத்து ஆசீர்வதித்தார். In life, whatever, there is a beginning and there is an end also. எல்லாவற்றிற்கும் ஒரு துவக்கமும் முடிவும் உண்டு. Everything that goes up must come down. மேலே போவதெல்லாம் கண்டிப்பாக கீழே வர வேண்டும். Everything that goes around comes around. நம்மை சுற்றி வருகிறதை சுற்றி கண்டிப்பாக வரும். Every storm has a stillness, right? ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு அமைதல் உண்டு. In every test, there is a testimony attached to it. ஒவ்வொரு இது பரீட்சைக்கும் அதற்கு ஒரு சாட்சியம் உண்டு. So the promise very clearly says, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, for surely there is an end. நிச்சயமாகவே முடிவு உண்டு. Just like Jesus telling, verily, verily I say unto you. இயேசப்பா எப்பொழுது சொல்வது உண்டு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். So with emphasis on this promise, he says, for surely there is an end. அவர் உறுதியாக சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. And thine expectation shall not be cut off. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. Hallelujah. ஹalleluya. So there is a future for every one of us. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் முன்னே வாழ்க்கைகள் கண்டிப்பாக உண்டு. Hallelujah. ஹalleluya. Because God has a plan for every one of our lives. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். Even as we have entered into the 7th month. இந்த 7வது மாதத்திற்குள்ளாக நாங்கள் உள்ளே உட்பிரவேசித்திருக்கிறோம். Just like it is said in 2 Chronicles 2 நாளாகமும் திருப்பிக் கொள்ளுங்கள். 31:7. 31:7 வசனம். மூன்றாம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். Hallelujah.
In the third month, they began to lay foundation of the heaps and finish them in the seventh month. ஆமென். Hallelujah. Amen. You may have started something 3 years back, 2 years back, 1 year back, whatever things that you have started. This seventh month, the Lord is going to complete it for you. நீங்கள் 2-3 மாதங்களுக்கு முன்பாக காரியங்களை நீங்கள் தொடங்கி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இந்த 7வது மாதத்திலே அதை முடித்து கொடுப்பேன் என்று. Hallelujah. Hallelujah. God He starts and He is the finisher of our faith. ஆமென். தேவன் தொடங்குகிறார், நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அவர் அதை முடித்தும் கொடுக்கிறார். He is the author and finisher of our faith. அவர் தான் நம்மளுடைய நம்பிக்கையின் நாயகனாக இருக்கிறார். Hebrews 12:2 says, எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, God is called the author and the finisher of our faith. God is the அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையிலே சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சில் வீற்றிருக்கிறார். 12:2. 12:2. Uh, 12:2. Looking unto Jesus, the author and finisher of our faith. I think that. But here, looking unto Jesus, the author and finisher of our faith. First one. Okay, okay. Okay, in English, very simple, it says, looking unto Jesus, the author and finisher of our faith. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. Hallelujah. However impossible things are, the Lord is going to ensure that it comes to a completion. ஆமென். என்னென்ன காரியங்கள் நமக்கு முடியாமல் இருக்கிறதோ அந்த காரியத்தை தேவன் கண்டிப்பாக முடித்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். You may be thinking, I've missed some opportunities. நீங்கள் நினைத்திருக்கலாம் ஒரு நல்ல சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் And அப்படின்னு. it's not going to happen again. அது திரும்பவுமாக நடக்காது என்று. But God says, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், it's not over. அது முடியவில்லை, I have the final say. நான் அதை கடைசியிலே முடித்து கொடுப்பேன். He will complete it for you. அவர் கண்டிப்பாக அதை முடித்து கொடுப்பார். If you will stay in faith. நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தால். And don't talk against this promise. I don't think it is going to happen. If you say that, you are going to cancel the promises of God. இந்த வாக்குத்தத்தத்திற்கு எதிராக இது நடக்காது என்னுடைய வாழ்க்கையில் என்று சொன்னீர்களானால் கண்டிப்பாக நடக்காது. Maybe you wanted to start your business. உங்களுடைய தொழில்கள் துவக்க வேண்டும் என்று இருந்தாலும் It will come to pass. கண்டிப்பாக அது நிறைவேறும். Maybe you have a property to be sold. உங்களுடைய சொத்துக்கள் இதோ விற்று போக வேண்டும் என்று இருந்தாலும் It will come to pass. அது கண்டிப்பாக நிறைவேறும். If you have to buy something and you have been waiting to buy something, it will come to pass. நீங்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்று இருந்தாலும் கண்டிப்பாக அதை வாங்கும்படியாக கர்த்தர் செய்வார். The creator of this universe says that he is the author and finisher of our ஆமென். இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் சொல்கிறார், முதலும் முடியுமாய் நான் இருக்கிறேன் என்று. Hallelujah. Hallelujah. Just because it did not happen, don't think it is not going to happen. It will happen because God has got the last say. ஆமென். நீங்கள் இதோ உங்களுக்கு நடந்து முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீர்கள். கண்டிப்பாக நம்மளுடைய தேவன் அதை முடித்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Shake off that doubt and your discouragement. உங்களுடைய சந்தேகத்தை உதறி விட்டு நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். Believe in the promise of God. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நீங்கள் விசுவாசத்தை வையுங்கள். There's one guy by name Simeon in the Bible. இது நம்மளுடைய வேதத்திலே சிமியோன் என்று ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. The angel appeared unto him. அவனுக்கு முன்பாக தேவதூதனானவன் நின்றார். And the angel said, you will not die until you see the Messiah. நீங்கள் இதோ இந்த உலகத்தின் இரட்சகர் மெசியாவை காணும் வரைக்கும் நீங்கள் இறக்க மாட்டீர்கள் என்று. This man waited patiently. அந்த மனிதனும் காத்திருந்தார்.
1 year, 2 years, 3 years, 4 years passed by, nothing happened. அநேக வருஷங்கள் கடந்து போனது, ஆனால் இன்னும் காணவில்லை. But in the 20th year, he could see that the Messiah was in his hands, and he said, Lord, I thank you for your word has come to pass. ஆமென். அவர் ஒரு நாள் 20 வருஷம் கழித்து அந்த மெசியாவை காண்கிறார். கர்த்தாவே, மெசியாவை காண எனக்கு கிருபை செய்தீரே என்று நன்றி செலுத்தினார். He may have thought in his mind, அவர் நினைத்திருக்கலாம் அவருடைய சிந்தனையிலே, what's happening, Lord? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது கர்த்தாவே? You promised me something, it has not come to pass. நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே He என்று did not tell it to anybody. அவர் யாருக்கும் சொல்லியிருக்க He மாட்டார். was just waiting upon the Lord. ஆனால் கர்த்தர் மேல் காத்திருந்தார். He waited and he saw the promise of God come to pass. ஆமென். அவர் காத்து இருந்ததனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை அவர் கண்டார். Hallelujah. Hallelujah. It will come to pass in your lives. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் அது நிறைவேறும். In your family situation, it will come to pass in your life. உங்களுடைய குடும்பத்திலே என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும், சூழ்நிலைகளாக இருந்தாலும், அதற்கு ஒரு முடிவு கர்த்தர் கண்டிப்பாக வைப்பார். Anything that is incomplete, it will come to pass. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில முடியாமல் நிற்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் முடித்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The angel said, you will not die until you see this promise. அந்த தேவ தூதனானவர் சொன்னார், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீ இதோ மரிக்க மாட்டாய் That என்று. is, the angel of God told Simeon, and it came to pass, and it shall come to pass for you too. சிமியோனுக்கு சொன்ன அந்த காரியம் நிறைவேறினது. Hallelujah. Hallelujah. If there is any fog set in your life, fog mist set in your life, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பணிகள், அதாவது மூடு பணிகள் இருந்தால், if you're not able to see forward, முன்னே உங்களுக்கு பார்க்க முடியாமல் இருந்தால், God says He will take you forward. He will make it complete. He will make it to come to pass. அவர் உங்களை முன்னே கடக்க செய்து அதை கண்டிப்பாக முடித்து கொடுப்பார் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். Hallelujah. Amen. You may be thinking, Lord, is it too late? It's not too late. In God's hand, it is the right time. ஆமென். நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்பவே கடந்து போனது சமயம் என்று. கர்த்தர் சொல்கிறார், இல்லை, இன்னும் சமயம் உண்டு, நான் முடித்து கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். Hallelujah. Hallelujah. There is an end, and your expectation shall not be cut off. ஆமென். கண்டிப்பாக ஒரு முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. ஆமென். God is going to do that which is impossible in your life. He will complete it in this month. ஆமென். உங்கள் வாழ்க்கையில முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிற காரியங்களை கர்த்தர் முடிப்பேன் என்று முடித்து கொடுப்பார். It starts off in this month. இந்த மாதத்திலே தொடங்கும். It's left to God to complete it at the right time. அது சரியான சமயத்திலே முடிப்பது அவர் கையிலே இருக்கிறது. Hallelujah. Hallelujah. To every form of frustration there is an end. ஆமென். ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒரு கண்டிப்பாக ஒரு முடிவு உண்டு. For every kind of fear there is an end. எல்லா பயத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. For every door that is closed there is an end. அடைக்கப்பட்ட இதோ கதவுகளுக்கு ஒரு முடிவு உண்டு. For every sickness there is an end. எல்லா வியாதிகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. There's an end to every delayed expectation. ஒவ்வொரு இது தாமதமாகிற நம்பிக்கைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பின் முடிவு உண்டு. As per the promise, நம்மளுடைய வாக்கு தத்தத்தின்படியே, for surely there is an end, நிச்சயமாகவே முடிவு உண்டு. and thine expectation shall not be cut off. உன் நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. Hallelujah. What a great assurance from God to us. கர்த்தரிடத்திலிருந்து எவ்வளவு உறுதியான ஒரு நம்பிக்கையான வாக்கு தத்தம் நமக்கு It is கொடுத்திருக்கிறார். like Jesus saying, the door I open no man can shut ஆமென். it. கர்த்தர் திறந்த கதவுகளை ஒருத்தரும் அதை அடைக்க முடியாது. Hallelujah. When the Almighty God is pronouncing this promise to every one of us, let it come to pass, it shall come to pass. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் இந்த வாக்குத்தத்தத்தை நம்மேல் கூறி இருக்கிறார். கண்டிப்பாக அது நம் வாழ்க்கையிலே நிறைவேறும். Hallelujah. Hallelujah. Expect something great in these days. The Lord is going to complete it for you. வருகிற நாட்களிலே நீங்கள் எதிர்பார்ப்போட கூட காத்திருங்கள், முடியும் என்று கர்த்தர் கண்டிப்பாக அதை முடித்து கொடுப்பார். Be it in your workplace, உங்களுடைய வேலை இடத்திலாகட்டும், be it in your family, உங்கள் குடும்பத்திலாகட்டும், God is going to bring in a season of completion. இதோ கர்த்தர் ஒரு காலத்திலே அந்த காரியத்தை முடித்து கொடுப்பார். Hallelujah. ஹalleluya. What is the promise?
Shall we read that promise? Every இந்த one of வாக்கு us. தத்தத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். First in நீதிமொழிகள் 23:18. First in Tamil, then we'll read in English. தமிழை நாம வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Read in English also. Hallelujah. We'll read it again. Pastor, loudly we'll read it. For surely there is an end, and their expectation shall not be cut off. Hallelujah. For surely there is an end, and thine expectation shall not be cut off. ஆமென். Hallelujah. ஹalleluya. It's not over. God is going to do it for you. It's going to be complete. And you need to give a testimony once it has been complete in your life. ஆமென். கண்டிப்பாகவே கர்த்தர் தாமதமானால் நன்மையை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதை முடித்து கொடுப்பார். நீங்கள் அது முடிந்தவுடனே நீங்கள் கண்டிப்பாக சாட்சியை கர்த்தருக்கு முன்பாக செலுத்துவீர்கள். Be encouraged this morning. இந்த காலை வேளையிலே நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் That கொள்ளுங்கள். there is a great future for every one of us here. ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் கர்த்தர் வருகிற நாட்களிலே பெரிய வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து கொடுத்திருக்கிறார். Spiritually and materially. ஆவிக்குரியான ஜீவிதத்திலும் உலக பிரகாரமான ஜீவிதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். God is working out things all for your good. உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் எல்லாவற்றிலும் கையிட்டு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். Our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். Only He is good. அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் நல்லவர். None of us are good here. இங்க இருக்கிறவர்கள் யாரும் நல்லவர்கள் அல்ல. I am also not good. நானும் கூட. Only Jesus is good. இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம் தான் நல்லவர். ஆமென். ஹalleluya. He will bring it to pass. அவர் கண்டிப்பாகவே நிறைவேற்றுவார். His promises are yes and amen. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. Proverbs 23:18. நீதிமொழிகள் 23:18. For surely there is an end, நிச்சயமாகவே முடிவு உண்டு, and thine expectation shall not be cut off. உன் நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. ஹalleluya. Shall we close eyes in prayer? நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பாஸ்டர் Pastor சில்வஸ்டர் வந்து Sylvester will come and pray. நாம் அனைவரும் எழுந்திருத்து நிற்கலாம் இந்த வேளையில. ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிற தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நீ நல்லவர் வல்லவர் என்று சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் 6 மாதங்கள் எங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த 7வது மாதத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கா ஸ்தோத்திரம். இந்த 1வது தேதியிலோட கர்த்தாவே இந்த அதிகாலை வேளையில் நம்முடைய முகத்தை பார்க்க வந்திருக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கொண்டு வந்திருக்கா ஸ்தோத்திரம். எங்களை நினைத்திரே பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. எத்தனை நன்றி சொன்னாலும் போதாதையா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிற தேவன், உண்மை உள்ள தேவன், நன்மை செய்கிற தேவன், எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக வழக்காடுகிற தேவன், எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தம் என்றைக்கும் மாறாத வாக்குத்தத்தம், வல்லமையின் வாக்குத்தத்தம் ஆண்டவரே, உண்மையான வாக்குத்தத்தம், நீதியின் வாக்குத்தத்தம் ஆண்டவரே, அன்பின் வாக்குத்தத்தம், நிச்சயத்தை கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொன்ன தெய்வமே, யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் இன்னும் வாய்க்காதிருக்கிறதோ இந்த மாதத்தில் வாய்க்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீ அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையில வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தொடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படி செய்ய போவதற்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தில் பேசுங்க. எந்தெந்த குடும்பத்தில் என்னென்ன காரியம் நடக்காது இருக்குதோ அந்தந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்ய போவதற்கா ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறது ஐயா. அதுக்காக கொடான கூடி ஸ்தோத்திரம். நீர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்தில் என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளும் சந்தித்து எல்லா காரியம் எது வாய்க்கலையோ அதெல்லாம் வாய்க்கும்படிக்க நான் செப்பிக்கிறேன். நீர் இப்படி செய்ய போவதற்காய்
கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இயேசுவின் நாமத்தில் என்னென்ன நோய்கள் இருக்குதோ அந்த நோய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தால். 1 பேதுரு 2:24 சொல்லப்படுகிறது, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் குணமாகி விட்டதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்ன தெய்வமே, நாங்கள் விசுவாசத்தில் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். தேவைகள் எல்லாம் சந்தித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தை வாய்க்க செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். அதுக்காக கொடான ஸ்தோத்திரம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நம்முடைய தாசன் எடுத்து நீங்கள் வல்லமை பயன்படுத்திருக்கா ஸ்தோத்திரம். பாஸ்டர் எடுத்து வல்லமை பயன்படுத்துங்க. நம்முடைய வாக்குத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடான நன்றி. பாஸ்டர் அம்மாவை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை கொடுத்து பாதுகாத்துக்கணும். நஸ்தரனாக இயேசு கிறிஸ்து வல்லம் இல்லாமல் எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்லம் இல்லாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன பிதாவே. Loving Heavenly Father, once again, Lord, we want to thank you for the whole of this congregation. பரமபிதாவே, இந்த ஒரு முறை கூட கர்த்தாவே இந்த முழு சபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. I bless every one of your children, Master. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. In the name of the Father and of the Son and of the Holy Ghost. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. Let that which is incomplete, let it be completed in these days, Lord. ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே எந்தெந்த காரியங்கள் முடியாமல் கர்த்தாவே காத்திருக்கிறதோ அவைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏற்ற வேளையில முடியட்டும் கர்த்தாவே. Lord, if people are thinking that their opportunity is over, Master, Lord, let them, Master, see that it is not over, but it is yet to be complete, and it will be completed in these days. அப்பா தேவனே, மக்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய வாய்ப்பு முடிந்து போனது என்று. இல்லை கர்த்தாவே, நீர் அந்த வாய்ப்புகளை திரும்பவுமாக கொடுத்து அதை நிறைவேற்ற போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Let it come to pass, Master. ஆண்டவரே, அது நிறைவேறட்டும் அந்த காரியங்கள் ஐயா. Let your face continue to shine upon your children. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய முகம் பிள்ளைகள் மேல் பிரகாசிக்கட்டும் That கர்த்தாவே. all the blessings in Deuteronomy 28 come to pass in your children's lives. ஆண்டவரே, உபாகமத்திலே 28 சொன்னதின்படி கர்த்தாவே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிள்ளைகள் மேல் நிறைவேறட்டும் என்று சொல்லி Let them ஜெபிக்கிறேன் ஐயா. soar up high like an eagle, Master. ஆண்டவரே, கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து உயரட்டும் கர்த்தாவே. Let your name alone be glorified. உம்முடைய நாமம் மாத்திரம் இவர்கள் மூலமாக மகிமைப்படட்டும் கர்த்தாவே. We give you all the glory, Lord. ஆண்டவரே, துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். And now, may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. ஆமென். ஹalleluya. Hallelujah. இயேசுவின் ரத்தம் Jayam. இயேசுவின் ரத்தம் Jayam. இயேசுவின் ரத்தம். Jayam. Praise the Lord. God Praise bless the you. Lord. Praise the Lord.